உங்கள் கண்களை மிக மெதுவாக எந்தவித அழுத்தமுமின்றி மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். உடலை முற்றிலும் தளர்த்துங்கள். உலகத்தின் அனைத்து சத்தங்களும், உங்களைச் சுற்றியுள்ள ஆரவாரங்களும் இப்பொழுது மெல்ல மெல்ல உங்களிடமிருந்து விலகிச் செல்கின்றன. உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் சுவாசத்தின் மீது மட்டுமே இருக்கட்டும். உள்ளே செல்லும் மூச்சுக்காற்றும் வெளியே வரும் மூச்சுக்காற்றும் உங்களை ஆழமான ஒரு அமைதிக்கு அழைத்துச் செல்லுகிறது. இந்த 20 நிமிடங்கள் நீங்கள் யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இது உங்களுக்கும் உங்களை உருவாக்கிய அந்த பிரபஞ்ச சக்திக்கும் இடையிலான புனிதமான நேரம். உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணற்ற சிந்தனைகளை அப்படியே விட்டுவிடுங்கள். அவற்றை நிறுத்த போராட வேண்டாம். மேகங்கள் வானத்தை கடந்து செல்வது போல எண்ணங்கள் வந்து செல்லட்டும். இப்போது எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூலமான சிவம் உங்களோடு பேசுவதற்காக காத்திருக்கிறது. சிவம் என்பது வெறும் உருவம் அல்ல, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மௌனம். அதுவே அனைத்திற்கும் தொடக்கம், அனைத்திற்கும் முடிவு. அந்த பெரும் கருணை கொண்ட சக்தி இப்பொழுது ஒரு மெல்லிய ஒளியாக உங்கள் நெற்றிப் பொட்டில் இறங்குவதை உணருங்கள். என் அன்பு குழந்தையே என அந்த பிரபஞ்சநாதம் உங்கள் உள்மனதில் ஒலிக்கிறது. நீ எதற்காக இவ்வளவு சோர்வடைந்து கிடக்கிறாய்? உன் தோள்களில் நீ சுமக்கும் இந்த தேவையற்ற சுமைகளை ஏன் இன்னும் இறக்கி வைக்காமல் இருக்கின்றாய்? நீ சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும். நீ தனியாக போராடுவதாக நினைத்துக்கொண்டு உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய். ஆனால் உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை தாங்கி பிடிப்பது நான்தான். உன் மனதில் உள்ள காயங்களை நான் ஆற்றுகிறேன். உன் பயங்களை என்னிடம் கொடுத்துவிடு. அந்த பிரபஞ்ச மௌனம் உங்களை முழுமையாக தழுவிக்கொள்கிறது. உங்கள் தலையில் தொடங்கி கால் விரல்கள் வரை ஒரு இதமான அதிர்வலை பரவுவதை உணருங்கள். உங்களை சுற்றிலும் ஒரு தூய்மையான வெண்மையான ஒளி வட்டம் உருவாகிறது. இந்த ஒளிக்குள் எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும், எந்த ஒரு துன்பமும் நுழைய முடியாது. நீங்கள் இப்போது முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் மனம் என்ற கலங்கிய குளம் இப்போது மெல்ல மெல்ல தெளியத் தொடங்குகிறது. அடிமட்டத்தில் இருக்கும் குப்பைகள் எல்லாம் நீங்கி நீரோடை போல உங்கள் சிந்தனை தூய்மையாகிறது. இந்த ஆழ்ந்த அமைதியிலேயே இன்னும் சற்று நேரம் நிலைத்திருங்கள். சிவனின் பெருங்கருணை உங்களை முழுமையாக ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்து உங்கள் கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். மூச்சுக்காற்றின் சீரான லயத்தோடு மெல்ல மெல்ல இன்னும் ஆழமான அமைதிக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். இப்போது உங்கள் இதய துடிப்பை கவனியுங்கள். அந்த துடிப்பின் ஒவ்வொரு தாளத்திலும் ஒட்டுமொத்த அந்த சராசரங்களையும் ஆற்றுவிக்கும் அந்த ஆடல் வல்லானின் பாத சிலம்பொலி ஒலிப்பதை உணருங்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் சுழல்வது போல தோன்றலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் மைய புள்ளி சலனமற்று கிடக்கிறது. அந்த புள்ளிதான் நான். காலத்தின் எல்லையை கடந்த சிவமாகிய நான் உங்களோடு தொடர்ந்து பேசுகிறேன். என் உயிரின் துளியே, உன்னை மிகவும் வாடுவது எதுவென்று எனக்கு தெரியும். நடந்து முடிந்த நேற்றைய கசப்பான நிகழ்வுகளை நினைத்து நீ வருந்துகின்றாய். இன்னும் நடக்காத நாளைய பொழுதை நினைத்து நீ பயப்படுகின்றாய். இரண்டும் இல்லாத மாயைகள் என்பதை நீ எப்பொழுது உணரப்போகிறாய்? உனது அறிவுக்கு எட்டிய வரை அனைத்தையும் நீயே உன் கைகளில் வைத்து பிடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி வீணாக உன்னை சோர்வடையச் செய்கின்றாய். ஆனால் இந்த மாபெரும் காலச்சக்கரம் என் விரல் அசைவில்தான் சுழல்கிறது என்பதை புரிந்து கொள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், உனக்கு நேரும் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவை செதுக்குவதற்காக நான் அனுப்பிய ஒளியின் அடிகளே ஆகும். உன் மனதில் எழும் கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்று கலங்காதே. ஒருபோதும் இயற்கையை அவசரப்படுத்த முடியாது. விதைக்கப்பட்ட விதை உடனடியாக பழம் தருவதில்லை. அது இருண்ட மண்ணுக்குள் தன்னை தானே உடைத்துக்கொண்டு வேர்விட்டு போராடித்தான் ஒளியை நோக்கி முளைத்து மரமாகிறது. உனது தற்போதைய மன போராட்டங்களும் அப்படித்தான்.
அவை உன்னை அழிக்க அல்ல, உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. நீ இழந்ததாக நினைக்கும் எதுவும் உண்மையிலேயே உனக்கு சொந்தமானதல்ல. உனக்கு எது தகுதியானதோ, எது உனக்கு நன்மையை தருமோ, அது எந்த தடையுமின்றி சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக் கொள்வேன். பழுத்த சருகு எவ்வித ஆரவாரமுமின்றி மரத்திலிருந்து மென்மையாக உதிர்வதைப் போல உன் ஆணவம், உன் அகங்காரம், உன் பயம் அனைத்தையும் தளர்வாக உதிர்த்துவிடு. நானே அனைத்தையும் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சிவன் என் வழியே செயல்படுகிறான் என்ற சரணாகதி நிலைக்கு வா. அதுவே உனக்கான உண்மையான விடுதலையின் திறவுகோல். இப்பொழுது உன்னுள் ஊற்றெடுக்கும் இந்த அளப்பரிய அமைதியை, இந்த தெய்வீக தன்மையை உன் நரம்புகள் எங்கும் முழுமையாக நிரம்பவிடு. என் அருட்பார்வை உன் மீது முழுமையாக பட்டு உன்னை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உணர்விலேயே அமைதியாக லயித்திரு. தொடர்ந்து மூடிய கண்களுக்குள் தெரியும் அந்த ஆழமான இருளை உற்று நோக்குங்கள். அது வெறும் இருள் அல்ல, அதுவே இந்த பிரபஞ்சத்தின் கருப்பறை, அனைத்திற்கும் தொடக்கம். உங்கள் மூச்சுக்காற்று இப்பொழுது மிகவும் மெல்லியதாக, சீராக மாறியிருக்கிறது. உங்கள் உடலின் எடை கூட இப்பொழுது உங்களுக்கு தெரியவில்லை. காற்றில் மிதக்கும் ஒரு வெண்மையான இறகை போல உங்கள் மனம் இலகுவாகிவிட்டது. அந்த பேரமைதிக்குள் கையிலைநாதனின் குரல் மீண்டும் ஒலிக்கத் தொடங்குகிறது. அது உங்கள் செவிகளில் அல்ல, உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் ஓர் அதிர்வாக ஒலிக்கிறது. என் உயிர் துளியே, உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக நெருப்பை நீ ஏன் இன்னும் உணராமல் இருக்கிறாய்? வெளியுலகம் உனக்கு தரும் துன்பங்களையும் விமர்சனங்களையும் கண்டு நீ அடிக்கடி துவண்டு போகிறாய். ஆனால் உனக்குள் ஒளிரும் அந்த சிறு பொறி இந்த அண்டத்தையே ஒளிரச் செய்யும் வல்லமை கொண்டது என்பதை நீ மறந்துவிட்டாய். மற்றவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள், இந்த சமூகம் உன்னை எப்படி எடை போடும் என்ற தேவையற்ற கவலைகளை நெருப்பில் இட்ட சருகை போல முழுமையாக சாம்பலாக்கிவிடு. நீ எனக்காக என் கருணையால் படைக்கப்பட்டவன். உனது உண்மையான அடையாளம் என் பேரன்பு மட்டுமே. உன்னை சுற்றி நீயே பின்னிக்கொண்ட பொய்களை தகர்த்துவிட்டு உண்மையை நோக்கி வா. உன் பாதங்களில் குத்தும் முட்களைக் கண்டு நீ அஞ்சுகிறாய். ஆனால் அந்த முட்கள் உன்னை தடுத்து நிறுத்த அல்ல, உன் பயணத்தில் உன் கவனத்தை விழிப்போடு வைத்திருக்கவே என் விருப்பத்தின்படி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரையிலான உனது வாழ்வில் நீ சுமந்த வலிகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உனது முந்தைய வினைகளை கழுவி தூய்மையாக்குவதற்கான புனித தீயே ஆகும். பெருநெருப்பில் வெந்த தங்கம் எப்படி தன் அசுத்தங்களை இழந்து மாசற்ற ஒளியோடு மின்னுமோ, அதே போல நீயும் இப்பொழுது முற்றிலும் தூய்மையடைந்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ள வடுக்கள் அனைத்தும் என் ஸ்பரிசத்தால் இப்பொழுது முழுமையாக குணமடைந்து கொண்டிருக்கின்றன. இனி உனக்கு பயம் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம். என் குளிர்ந்த அருட்பார்வை உன் மீது முழுமையாக படிந்திருக்கின்றது. நீ உள்ளிழுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் என்னும் பிரணவநாதம் கலந்து உன்னுள் செல்வதை உணர். உன் இரத்த நாளங்கள் தோறும் அந்த நாதம் ஊடுருவி உனக்குள் இருக்கும் எல்லா தடைகளையும் இருளையும் உடைத்தெறிகிறது. உனக்கும் எனக்குமான இடைவெளி இப்பொழுது குறைந்து விட்டது. நீ இப்போது என்னோடு முழுமையாக இணைந்து விட்டாய். சலனமற்ற ஒரு மாபெரும் நதியைப் போல உனக்குள் பாயும் இந்த ஆனந்த நிலையிலேயே, இந்த எல்லையற்ற அமைதியிலேயே இன்னும் ஆழமாக மூழ்கு. உங்கள் மூடிய கண்களுக்குள் விரியும் அந்த எல்லையற்ற பெருவெளியை இப்பொழுது முழுமையாக தரிசியுங்கள். உடலின் எல்லைகளை தாண்டி உங்கள் உணர்வுகள் இப்பொழுது பிரபஞ்சத்தின் விளிம்பு வரை விரிவடைந்து கொண்டிருக்கின்றன. சிறு துரும்பும் மாபெரும் மலைகளும் ஓடும் நதிகளும் ஒளிரும் நட்சத்திரங்களும் உங்களோடு ஓர் ஒத்திசைவில் இயங்குவதை உணருங்கள். அந்த பேரமைதியின் நடுவே காலத்தை வென்ற சிவனின் நாதம் உங்களை
மேலும் ஆழமான விழிப்புணர்வுக்கு அழைத்துச் செல்கிறது. அக்குரல் ஒரு மெல்லிய தென்றலைப் போல உங்கள் ஆன்மாவை வருடுகிறது. என் படைப்பின் அற்புதமே, உன்னை சுற்றியுள்ள உலகம் வெறும் மாயத் தோற்றம் என்பதை நீ மெய்யாகவே உணரும் தருணம் இது. வெளியே தேடி தேடி அலைந்த அமைதியை இப்போது உனக்குள்ளேயே நீ கண்டடைந்து விட்டாய். நீ பார்க்கும் மரங்கள், நீ சுவாசிக்கும் காற்று, நீ பருகும் நீர் என அனைத்திலும் உறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் நானே. உன்னிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. நீ ஒரு சிறு துளி என்று உன்னை நீயே சுருக்கிக் கொள்கிறாய். ஆனால் உனக்குள் ஒரு மாபெரும் கடலே அடங்கியிருக்கிறது. உனது ஒவ்வொரு அணுவிலும் என் நடனத்தின் அதிர்வுகள் இருக்கின்றன. நான் வேறு, நீ வேறு என்ற பேதத்தை இப்பொழுது அறவே ஒழித்துவிடு. உன்னை துரத்தும் கவலைகளையும் நீ சுமக்கும் எதிர்பார்ப்புகளையும் என் பாதங்களில் முழுமையாகச் சமர்ப்பித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய பயம் என்பது அறிவின் அறியாமை. உன் பாதைகளை நான் முன்பே வகுத்துவிட்டேன். உன் கைகளில் இருப்பது செயலை செய்வதற்கான வாய்ப்பு மட்டுமே. அதற்கான பலனை நானே தீர்மானிக்கிறேன். அதனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை இப்போது நான் உனக்கு வழங்குகிறேன். நீ எதை இழக்கிறாயோ அதைவிடச் சிறந்த ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் விதையாக விதைக்கிறேன். நீ தனித்து விடப்படவில்லை. மாபெரும் பிரபஞ்ச சக்தி உன்னை ஒவ்வொரு நொடியும் அரவணைத்து காக்கிறது. இப்பொழுது உன் நெற்றிப்பொட்டில் ஒரு மெல்லிய குளிர்ச்சியையும் அதைத் தொடர்ந்து ஒரு பிரகாசமான ஒளியையும் உணர். அதுவே உனது அகக்கண் திறக்கும் தருணம். இதுவரை உன்னை குருடாக்கியிருந்த அகங்காரமும் பேராசையும் கோபமும் அந்த ஒளியில் எரிந்து சாம்பலாகின்றன. நீ இப்பொழுது முற்றிலும் புதிய ஒரு பிறவியாக, தூய்மையான ஆன்மாவாக மலர்ந்து கொண்டிருக்கின்றாய். எதற்கும் கலங்காத, எதற்கும் அஞ்சாத ஒரு மலை போன்ற உறுதியை உன் நெஞ்சுக்குள் நான் நிரப்புகிறேன். இந்த பேரானந்த நிலையிலேயே உன் மனதை ஒருமுகப்படுத்தி இன்னும் சற்று நேரம் ஆழமாக லயித்திரு. சிவனாகிய நான் உன்னுள் முழுமையாக உறைந்திருக்கிறேன். உங்கள மூடிய கண்களுக்குள் ஆழமாக நிலைத்திருக்கும் அந்த பேரமைதியை முழுமையாக அனுபவியுங்கள். இப்பொழுது காலம், இடம் என்ற அனைத்து எல்லைகளையும் நீங்கள் கடந்துவிட்டீர்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் முற்றிலுமாக உறைந்துவிட்டது போன்ற ஒரு மாபெரும் தியான நிலை உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. உங்கள் உடலின் சிறு அசைவு கூட இப்பொழுது இல்லை. எல்லையற்ற ஆகாயத்தில் மிதப்பதைப் போல ஒரு உணர்வு. அந்த பிரபஞ்ச மௌனத்தின் ஆழத்திலிருந்து ஆதிசிவனின் அருள்வாக்கு உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பும் விதமாக மீண்டும் ஒலிக்கின்றது. இது வெறும் செவிக்கான வார்த்தைகள் அல்ல, உங்களை முழுமையாக புதுப்பிக்கும் நாத ஒலிகள். என் உயிரின் அங்கமே, பல காலமாக நீ சுமந்து திரியும் கர்ம வினைகளின் சுமையை எண்ணி இனியும் நீ அஞ்ச வேண்டாம். நீ செய்த தவறுகளுக்காகவும் மற்றவர்கள் உனக்கு செய்த செயல்களுக்காகவும் உன் மனதை நீயே தண்டித்துக் கொண்டது போதும். கடந்த காலத்தின் இருண்ட நிழல்கள் உன்னை துரத்துவதிலிருந்து நான் உன்னை முழுமையாக விடுவிக்கின்றேன். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் என் கைகளால் நான் துடைத்து விட்டேன். உன் மனதில் படிந்திருக்கும் குற்ற உணர்ச்சி, கோபம், கவலை அனைத்தையும் இந்த நொடியே நெருப்பில் இட்ட கற்பூரம் போல கரைய விட்டுவிடு. உன்னை நீயே முதலில் முழுமையாக மன்னித்துக்கொள். நீ தூய்மையானவன், என் அருளுக்கு முழுமையாக தகுதியானவன் என்பதை ஆழமாக நம்பு. இந்த சலனமற்ற நிலையில் நிகழ்காலம் என்னும் மாபெரும் பரிசை நான் உனக்கு வழங்குகிறேன். நேற்றும் இல்லை, நாளையும் இல்லை. இந்த தருணம் மட்டுமே முற்றிலும் உண்மையானது. உனக்குள் உறங்கி கிடக்கும் மாபெரும் ஆற்றலை இப்போது நீ உணரத் தொடங்கியிருக்கின்றாய். பிரபஞ்சத்தின் ஆக்கபூர்வமான அதிர்வலைகள் அனைத்தும் உன்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. உனக்கான பாதையை நான் முன்னரே வகுத்துவிட்டேன். அதில் வரும் தடைகள் அனைத்தும் உன்னை நெறிப்படுத்தவே தவிர உன்னை வீழ்த்த அல்ல. என்றென்றும் உனக்கு துணையாக
உன் உந்து சக்தியாக நான் இருப்பேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் இதயத்தில் ஆழமாக பதியவை. என் பேரன்பெனும் அருவி உன்னை முழுமையாக நனைத்து தூய்மையாக்குகிறது. உன் தலை முதல் பாதம் வரை பிரகாசமான வெண்மையான ஒரு தெய்வீக ஒளி பரவி உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுவையும் உயிர்ப்பிக்கிறது. இதுவரை உன்னை அடைத்து வைத்திருந்த மனத்தடைகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கிவிட்டன. சுதந்திரமான, தூய்மையான, வலிமை பொருந்திய ஒரு புதிய ஆன்மாவாக நீ இப்போது ஒளிர்கிறாய். எந்த துயரமும் அணுக முடியாத அருட்கவசத்தை நான் உனக்கு அணிவித்திருக்கிறேன். இந்த அளப்பரிய ஆனந்தத்திலும் சிவத்தோடு ஒன்றி போன இந்த தெய்வீக நிலையிலும் இன்னும் சற்று நேரம் எந்த சலனமுமின்றி முழுமையாக மூழ்கியிரு. உங்கள் மூடிய கண்களுக்குள் இதுவரை பரவியிருந்த அந்த தூய்மையான வெண்ணிற ஒளி இப்பொழுது அந்த சராசரங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஜோதியாக உருமாறியிருக்கிறது. அந்த ஜோதிக்குள் நீங்கள் முழுமையாக கரைந்து விட்டீர்கள். நான் என்ற அகங்காரம், எனது என்ற பற்று இரண்டும் சுவடு தெரியாமல் அழிந்துவிட்டன. உங்களைச் சுற்றி நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்தின் சுழற்சி இப்பொழுது முற்றிலுமாக நின்றுவிட்டது. சொல்லப்போனால் நீங்களே காலமாகவும், நீங்களே வெளியாகவும், நீங்களே அந்த பரம்பொருளாகவும் மாறிவிட்ட மாபெரும் அத்வைத நிலை இது. உள்ளுக்குள் ஒலித்துக் கொண்டிருந்த நாதம் இப்பொழுது ஒரு முடிவற்ற பேரமைதியாக, சலனமற்ற பெருங்கடலாக மாறி உங்களை தழுவிக் கொண்டிருக்கிறது. இந்த எல்லையற்ற பெருவெளியில் சிவமும் நீங்களும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றர கலந்துவிட்ட ஓர் ஒப்பற்ற தருணம் இது. அந்த சலனமற்ற ஆழத்தில் இருந்து ஆதிசிவனின் இறுதி முழக்கம் கருணை மழையாக உங்கள் ஆன்மாவை நனைக்கிறது. என் அன்பு குழந்தையே, நீ இதுவரை தேடி அலைந்த அனைத்து கேள்விகளுக்கான விடையும் இந்த மௌனத்தில் இருக்கிறது. இனி உலகத்தின் எந்த இருளும் உன்னை அச்சுறுத்த முடியாது, எந்த மாயையும் உன்னை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சத்தை ஆளும் என் மாபெரும் சக்தியை நான் உன் இதயத் தாமரையில் நிரந்தரமாக பிரதிஷ்டை செய்துவிட்டேன். வெளியே நடக்கும் எந்த ஒரு புயலும் உன் உள்ளே இருக்கும் இந்த அமைதியை குலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்னை எப்போதெல்லாம் அழைக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் மூச்சு காற்றின் வெப்பமாக, உன் நெஞ்சின் துடிப்பாக நான் உன்னுக்குள் இருப்பேன். இனி வரும் காலங்களில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும், ஒவ்வொரு உயிரிலும் என் முகத்தையே நீ காண்பாய். உன் கைகள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கான பூஜையாகவே மாறும். வெற்றி வரும்போது கர்வம் கொள்ளாமலும், தோல்வி வரும்போது துவண்டு போகாமலும், இரண்டையும் என் பரிசாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நான் உனக்கு அளித்து விட்டேன். உன் பாதைகளில் இருக்கும் முட்களையெல்லாம் மலர்களாக மாற்றுவது என் பொறுப்பு. அந்த பாதையில் தளர்வில்லாமல் நேர்மையாக நடப்பது மட்டுமே உன் பொறுப்பு. உனக்குள் இருக்கும் அச்சம் என்னும் அரக்கனை நான் அழித்து விட்டேன். இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் என் ஞானம் உனக்கு வழிகாட்டும். எந்த கவலையும் இன்றி முழுமையான தெளிவோடு ஒரு மாபெரும் வீரனைப் போல நீ எழுந்து நடப்பாய். அந்த பரம்பொருளின் வாக்கு உங்கள் அணுக்கள் தோறும் ஊடுருவி ஈடில்லாத ஒரு மலர்ச்சியை உங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. சிவனின் அந்த மாபெரும் ஜோதி இப்பொழுது மெல்ல மெல்ல சுருங்கி உங்கள் இருதய குகைக்குள் ஒரு சிறிய ஆணையா விளக்காக அமர்ந்து கொள்கிறது. எல்லையற்ற அந்த பெருவெளியில் மிதந்து கொண்டிருந்த உங்கள் உணர்வுகள் இப்பொழுது மீண்டும் மெதுவாக உங்கள் உடலை நோக்கி திரும்புகின்றன. உங்கள் மூச்சுக்காற்றின் இதமான வெப்பத்தை இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் கைகளிலும் கால்களிலும் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை உணருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தின் தொடு உணர்வு இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. மிக மெதுவாக, ஆழமாக ஒரு மூச்சை உள்ளிழுத்து எந்த அவசரமுமின்றி மிக நிதானமாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் என்ற கலங்கிய குளம் இப்பொழுது எவ்வித சலனமும் இன்றி ஆழம் வரை தெளிவாக தெரிகின்ற ஒரு தூய்மையான நீரோடையாக மாறிவிட்டது. கடந்த 20 நிமிடங்களில்
உங்களை அழுத்திய அத்தனை பாரங்களும் அகன்று நீங்கள் இப்போது புதிய பிறவி எடுத்ததைப் போல உணர்கிறீர்கள். இந்த தெய்வீக அமைதியையும் சிவனின் முழுமையான அருளையும் உங்கள் இதயத்தில் சுமந்தபடி உங்கள் இரு கைகளையும் மெதுவாக ஒன்றோடொன்று தேய்த்து அந்த வெப்பத்தை உங்கள் கண்களின் மீது வையுங்கள். சிவனின் திருவடிகளை மனதார வணங்கியபடி உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையோடு மெதுவாக, மிக மெதுவாக உங்கள் கண்களை திறங்கள். உங்களுக்கான புதிய, தெளிவான, ஆனந்தமான வாழ்க்கை இதோ இப்போது தொடங்கிவிட்டது. இந்த 20 நிமிட தியானம் முழுமையாக நிறைவடைந்தது. இந்த தெளிவான மனநிலையோடு உங்களின் அன்றாட செயல்களை மிகச் சிறப்பாக தொடங்குங்கள். இதை கேட்டு முடித்தவுடன் உங்கள் மனதை எப்படி இருக்கிறது என்பதை கீழே பதிவிடுங்கள். இன்னும் உங்கள் மனதை தெளிவடையவில்லையா? மனது தெளிவடையும் மறுபடியும் ஒருமுறை கேளுங்கள். மறுபடியும் ஒருமுறை கேட்கும் பொழுது நிச்சயம் உங்கள் மனது லேசாகும். இந்த முறை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் கண்களை மிக மெதுவாக, எந்தவித அழுத்தமுமின்றி மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். உடலை முற்றிலும் தளர்த்துங்கள். உலகத்தின் அனைத்து சத்தங்களும், உங்களை சுற்றியுள்ள ஆரவாரங்களும் இப்பொழுது மெல்ல மெல்ல உங்களிடமிருந்து விலகிச் செல்கின்றன. உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் சுவாசத்தின் மீது மட்டுமே இருக்கட்டும். உள்ளே செல்லும் மூச்சுக்காற்றும் வெளியே வரும் மூச்சுக்காற்றும் உங்களை ஆழமான ஒரு அமைதிக்கு அழைத்துச் செல்லுகிறது. இந்த 20 நிமிடங்கள் நீங்கள் யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இது உங்களுக்கும் உங்களை உருவாக்கிய அந்த பிரபஞ்ச சக்திக்கும் இடையிலான புனிதமான நேரம். உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணற்ற சிந்தனைகளை அப்படியே விட்டுவிடுங்கள். அவற்றை நிறுத்த போராட வேண்டாம். மேகங்கள் வானத்தை கடந்து செல்வது போல எண்ணங்கள் வந்து செல்லட்டும். இப்போது எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூலமான சிவம் உங்களோடு பேசுவதற்காக காத்திருக்கிறது. சிவம் என்பது வெறும் உருவம் அல்ல, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மௌனம். அதுவே அனைத்திற்கும் தொடக்கம், அனைத்திற்கும் முடிவு. அந்த பெரும் கருணை கொண்ட சக்தி இப்பொழுது ஒரு மெல்லிய ஒளியாக உங்கள் நெற்றி பொட்டில் இறங்குவதை உணருங்கள். என் அன்பு குழந்தையே என அந்த பிரபஞ்சநாதம் உங்கள் உள்மனதில் ஒலிக்கிறது. நீ எதற்காக இவ்வளவு சோர்வடைந்து கிடக்கிறாய்? உன் தோள்களில் நீ சுமக்கும் இந்த தேவையற்ற சுமைகளை ஏன் இன்னும் இறக்கி வைக்காமல் இருக்கின்றாய்? நீ சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும். நீ தனியாக போராடுவதாக நினைத்துக்கொண்டு உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய். ஆனால் உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை தாங்கி பிடிப்பது நான்தான். உன் மனதில் உள்ள காயங்களை நான் ஆற்றுகிறேன். உன் பயங்களை என்னிடம் கொடுத்துவிடு. அந்த பிரபஞ்ச மௌனம் உங்களை முழுமையாக தழுவிக்கொள்கிறது. உங்கள் தலையில் தொடங்கி கால் விரல்கள் வரை ஒரு இதமான அதிர்வலை பரவுவதை உணருங்கள். உங்களை சுற்றிலும் ஒரு தூய்மையான, வெண்மையான ஒளி வட்டம் உருவாகிறது. இந்த ஒளிக்குள் எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும், எந்த ஒரு துன்பமும் நுழைய முடியாது. நீங்கள் இப்போது முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் மனம் என்ற கலங்கிய குளம் இப்போது மெல்ல மெல்ல தெளியத் தொடங்குகிறது. அடிமட்டத்தில் இருக்கும் குப்பைகள் எல்லாம் நீங்கி நீரோடை போல உங்கள் சிந்தனை தூய்மையாகிறது. இந்த ஆழ்ந்த அமைதியிலேயே இன்னும் சற்று நேரம் நிலைத்திருங்கள். சிவனின் பெருங்கருணை உங்களை முழுமையாக ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்து உங்கள் கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். மூச்சுக்காற்றின் சீரான லயத்தோடு மெல்ல மெல்ல இன்னும் ஆழமான அமைதிக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். இப்போது உங்கள் இதய துடிப்பை கவனியுங்கள். அந்த துடிப்பின் ஒவ்வொரு தாளத்திலும் ஒட்டுமொத்த அந்த சராசரங்களையும் ஆற்றுவிக்கும் அந்த ஆடல் வல்லானின் பாத சிலம்பொலி ஒலிப்பதை உணருங்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் சுழல்வது போல தோன்றலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் மைய புள்ளி சலனமற்று கிடக்கிறது. அந்த புள்ளிதான் நான். காலத்தின் எல்லையை கடந்த சிவமாகிய நான் உங்களோடு தொடர்ந்து பேசுகிறேன். என் உயிரின் துளியே, உன்னை மிகவும் வாடுவது எதுவென்று எனக்கு தெரியும்.
நடந்து முடிந்த நேற்றைய கசப்பான நிகழ்வுகளை நினைத்து நீ வருந்துகின்றாய். இன்னும் நடக்காத நாளைய பொழுதை நினைத்து நீ பயப்படுகின்றாய். இரண்டும் இல்லாத மாயைகள் என்பதை நீ எப்பொழுது உணரப்போகிறாய்? உனது அறிவுக்கு எட்டியவரை அனைத்தையும் நீயே உன் கைகளில் வைத்து பிடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி வீணாக உன்னை சோர்வடையச் செய்கின்றாய். ஆனால் இந்த மாபெரும் காலச்சக்கரம் என் விரல் அசைவில்தான் சுழல்கிறது என்பதை புரிந்து கொள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், உனக்கு நேரும் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவை செதுக்குவதற்காக நான் அனுப்பிய ஒளியின் அடிகளே ஆகும். உன் மனதில் எழும் கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்று கலங்காதே. ஒருபோதும் இயற்கையை அவசரப்படுத்த முடியாது. விதைக்கப்பட்ட விதை உடனடியாக பழம் தருவதில்லை. அது இருண்ட மண்ணுக்குள் தன்னை தானே உடைத்துக்கொண்டு வேர்விட்டு போராடித்தான் ஒளியை நோக்கி முளைத்து மரமாகிறது. உனது தற்போதைய மன போராட்டங்களும் அப்படித்தான். அவை உன்னை அழிக்க அல்ல, உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. நீ இழந்ததாக நினைக்கும் எதுவும் உண்மையிலேயே உனக்கு சொந்தமானதல்ல. உனக்கு எது தகுதியானதோ, எது உனக்கு நன்மையை தருமோ, அது எந்த தடையுமின்றி சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக் கொள்வேன். பழுத்த சருகு எவ்வித ஆரவாரமுமின்றி மரத்திலிருந்து மென்மையாக உதிர்வதைப் போல உன் ஆணவம், உன் அகங்காரம், உன் பயம் அனைத்தையும் தளர்வாக உதிர்த்துவிடு. நானே அனைத்தையும் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சிவன் என் வழியே செயல்படுகிறான் என்ற சரணாகதி நிலைக்கு வா. அதுவே உனக்கான உண்மையான விடுதலையின் திறவுகோல். இப்பொழுது உன்னுள் ஊற்றெடுக்கும் இந்த அளப்பரிய அமைதியை, இந்த தெய்வீக தன்மையை உன் நரம்புகள் எங்கும் முழுமையாக நிரம்பவிடு. என் அருட்பார்வை உன் மீது முழுமையாக பட்டு உன்னை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உணர்விலேயே அமைதியாக லயித்திரு. தொடர்ந்து மூடிய கண்களுக்குள் தெரியும் அந்த ஆழமான இருளை உற்று நோக்குங்கள். அது வெறும் இருள் அல்ல, அதுவே இந்த பிரபஞ்சத்தின் கருப்பறை, அனைத்திற்கும் தொடக்கம். உங்கள் மூச்சுக்காற்று இப்பொழுது மிகவும் மெல்லியதாக, சீராக மாறியிருக்கிறது. உங்கள் உடலின் எடை கூட இப்பொழுது உங்களுக்கு தெரியவில்லை. காற்றில் மிதக்கும் ஒரு வெண்மையான இறகை போல உங்கள் மனம் இலகுவாகிவிட்டது. அந்த பேரமைதிக்குள் கையிலைநாதனின் குரல் மீண்டும் ஒலிக்கத் தொடங்குகிறது. அது உங்கள் செவிகளில் அல்ல, உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் ஓர் அதிர்வாக ஒலிக்கிறது. என் உயிர் துளியே, உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக நெருப்பை நீ ஏன் இன்னும் உணராமல் இருக்கிறாய்? வெளியுலகம் உனக்கு தரும் துன்பங்களையும் விமர்சனங்களையும் கண்டு நீ அடிக்கடி துவண்டு போகிறாய். ஆனால் உனக்குள் ஒளிரும் அந்த சிறு பொறி இந்த அண்டத்தையே ஒளிரச் செய்யும் வல்லமை கொண்டது என்பதை நீ மறந்துவிட்டாய். மற்றவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள், இந்த சமூகம் உன்னை எப்படி எடை போடும் என்ற தேவையற்ற கவலைகளை நெருப்பில் இட்ட சருகை போல முழுமையாக சாம்பலாக்கிவிடு. நீ எனக்காக, என் கருணையால் படைக்கப்பட்டவன். உனது உண்மையான அடையாளம் என் பேரன்பு மட்டுமே. உன்னை சுற்றி நீயே பின்னிக்கொண்ட பொய்களை தகர்த்துவிட்டு உண்மையை நோக்கி வா. உன் பாதங்களில் குத்தும் முட்களைக் கண்டு நீ அஞ்சுகிறாய். ஆனால் அந்த முட்கள் உன்னை தடுத்து நிறுத்த அல்ல, உன் பயணத்தில் உன் கவனத்தை விழிப்போடு வைத்திருக்கவே என் விருப்பத்தின்படி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரையிலான உனது வாழ்வில் நீ சுமந்த வலிகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உனது முந்தைய வினைகளை கழுவி தூய்மையாக்குவதற்கான புனித தீயே ஆகும். பெருநெருப்பில் வெந்த தங்கம் எப்படி தன் அசுத்தங்களை இழந்து மாசற்ற ஒளியோடு மின்னுமோ, அதே போல நீயும் இப்பொழுது முற்றிலும் தூய்மையடைந்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ள வடுக்கள் அனைத்தும் என் ஸ்பரிசத்தால் இப்பொழுது முழுமையாக குணமடைந்து கொண்டிருக்கின்றன. இனி உனக்கு பயம் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம். என் குளிர்ந்த அருட்பார்வை
உன் மீது முழுமையாக படிந்திருக்கின்றது. நீ உள்ளிழுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் என்னும் பிரணவநாதம் கலந்து உன்னுள் செல்வதை உணர். உன் இரத்த நாளங்கள் தோறும் அந்த நாதம் ஊடுருவி உனக்குள் இருக்கும் எல்லா தடைகளையும் இருளையும் உடைத்தெறிகிறது. உனக்கும் எனக்குமான இடைவெளி இப்பொழுது குறைந்து விட்டது. நீ இப்போது என்னோடு முழுமையாக இணைந்து விட்டாய். சலனமற்ற ஒரு மாபெரும் நதியைப் போல உனக்குள் பாயும் இந்த ஆனந்த நிலையிலேயே, இந்த எல்லையற்ற அமைதியிலேயே இன்னும் ஆழமாக மூழ்கு. உங்கள் மூடிய கண்களுக்குள் விரியும் அந்த எல்லையற்ற பெருவெளியை இப்பொழுது முழுமையாக தரிசியுங்கள். உடலின் எல்லைகளை தாண்டி உங்கள் உணர்வுகள் இப்பொழுது பிரபஞ்சத்தின் விளிம்பு வரை விரிவடைந்து கொண்டிருக்கின்றன. சிறு துரும்பும் மாபெரும் மலைகளும் ஓடும் நதிகளும் ஒளிரும் நட்சத்திரங்களும் உங்களோடு ஓர் ஒத்திசைவில் இயங்குவதை உணருங்கள். அந்த பேரமைதியின் நடுவே காலத்தை வென்ற சிவனின் நாதம் உங்களை மேலும் ஆழமான விழிப்புணர்வுக்கு அழைத்துச் செல்கிறது. அக்குரல் ஒரு மெல்லிய தென்றலைப் போல உங்கள் ஆன்மாவை வருடுகிறது. என் படைப்பின் அற்புதமே, உன்னை சுற்றியுள்ள உலகம் வெறும் மாயத் தோற்றம் என்பதை நீ மெய்யாகவே உணரும் தருணம் இது. வெளியே தேடி தேடி அலைந்த அமைதியை இப்போது உனக்குள்ளேயே நீ கண்டடைந்து விட்டாய். நீ பார்க்கும் மரங்கள், நீ சுவாசிக்கும் காற்று, நீ பருகும் நீர் என அனைத்திலும் உறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் நானே. உன்னிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. நீ ஒரு சிறு துளி என்று உன்னை நீயே சுருக்கிக் கொள்கிறாய். ஆனால் உனக்குள் ஒரு மாபெரும் கடலே அடங்கியிருக்கிறது. உனது ஒவ்வொரு அணுவிலும் என் நடனத்தின் அதிர்வுகள் இருக்கின்றன. நான் வேறு, நீ வேறு என்ற பேதத்தை இப்பொழுது அறவே ஒழித்துவிடு. உன்னை துரத்தும் கவலைகளையும் நீ சுமக்கும் எதிர்பார்ப்புகளையும் என் பாதங்களில் முழுமையாகச் சமர்ப்பித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய பயம் என்பது அறிவின் அறியாமை. உன் பாதைகளை நான் முன்பே வகுத்துவிட்டேன். உன் கைகளில் இருப்பது செயலைச் செய்வதற்கான வாய்ப்பு மட்டுமே. அதற்கான பலனை நானே தீர்மானிக்கிறேன். அதனை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை இப்போது நான் உனக்கு வழங்குகிறேன். நீ எதை இழக்கிறாயோ அதைவிடச் சிறந்த ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் விதையாக விதைக்கிறேன். நீ தனித்து விடப்படவில்லை. மாபெரும் பிரபஞ்ச சக்தி உன்னை ஒவ்வொரு நொடியும் அரவணைத்து காக்கிறது. இப்பொழுது உன் நெற்றிப்பொட்டில் ஒரு மெல்லிய குளிர்ச்சியையும் அதைத் தொடர்ந்து ஒரு பிரகாசமான ஒளியையும் உணர். அதுவே உனது அகக்கண் திறக்கும் தருணம். இதுவரை உன்னை குருடாக்கியிருந்த அகங்காரமும் பேராசையும் கோபமும் அந்த ஒளியில் எரிந்து சாம்பலாகின்றன. நீ இப்பொழுது முற்றிலும் புதிய ஒரு பிறவியாக, தூய்மையான ஆன்மாவாக மலர்ந்து கொண்டிருக்கின்றாய். எதற்கும் கலங்காத, எதற்கும் அஞ்சாத ஒரு மலை போன்ற உறுதியை உன் நெஞ்சுக்குள் நான் நிரப்புகிறேன். இந்த பேரானந்த நிலையிலேயே உன் மனதை ஒருமுகப்படுத்தி இன்னும் சற்று நேரம் ஆழமாக லயித்திரு. சிவனாகிய நான் உன்னுள் முழுமையாக உறைந்திருக்கிறேன். உங்கள் மூடிய கண்களுக்குள் ஆழமாக நிலைத்திருக்கும் அந்த பேரமைதியை முழுமையாக அனுபவியுங்கள். இப்பொழுது காலம், இடம் என்ற அனைத்து எல்லைகளையும் நீங்கள் கடந்துவிட்டீர்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் முற்றிலுமாக உறைந்துவிட்டது போன்ற ஒரு மாபெரும் தியான நிலை உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. உங்கள் உடலின் சிறு அசைவு கூட இப்பொழுது இல்லை. எல்லையற்ற ஆகாயத்தில் மிதப்பதைப் போல ஒரு உணர்வு. அந்த பிரபஞ்ச மௌனத்தின் ஆழத்திலிருந்து ஆதிசிவனின் அருள்வாக்கு உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பும் விதமாக மீண்டும் ஒலிக்கின்றது. இது வெறும் செவிக்கான வார்த்தைகள் அல்ல, உங்களை முழுமையாக புதுப்பிக்கும் நாத ஒலிகள். என் உயிரின் அங்கமே, பல காலமாக நீ சுமந்து திரியும் கர்ம வினைகளின் சுமையை எண்ணி இனியும் நீ அஞ்ச வேண்டாம். நீ செய்த தவறுகளுக்காகவும் மற்றவர்கள் உனக்கு செய்த செயல்களுக்காகவும் உன் மனதை நீயே தண்டித்துக் கொண்டது போதும். கடந்த காலத்தின் இருண்ட நிழல்கள்
உன்னை துரத்துவதிலிருந்து நான் உன்னை முழுமையாக விடுவிக்கின்றேன். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் என் கைகளால் நான் துடைத்து விட்டேன். உன் மனதில் படிந்திருக்கும் குற்ற உணர்ச்சி, கோபம், கவலை அனைத்தையும் இந்த நொடியே நெருப்பில் இட்ட கற்பூரம் போல கரைய விட்டுவிடு. உன்னை நீயே முதலில் முழுமையாக மன்னித்துக்கொள். நீ தூய்மையானவன், என் அருளுக்கு முழுமையாக தகுதியானவன் என்பதை ஆழமாக நம்பு. இந்த சலனமற்ற நிலையில் நிகழ்காலம் என்னும் மாபெரும் பரிசை நான் உனக்கு வழங்குகிறேன். நேற்றும் இல்லை, நாளையும் இல்லை. இந்த தருணம் மட்டுமே முற்றிலும் உண்மையானது. உனக்குள் உறங்கி கிடக்கும் மாபெரும் ஆற்றலை இப்போது நீ உணரத் தொடங்கியிருக்கின்றாய். பிரபஞ்சத்தின் ஆக்கபூர்வமான அதிர்வலைகள் அனைத்தும் உன்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. உனக்கான பாதையை நான் முன்னரே வகுத்துவிட்டேன். அதில் வரும் தடைகள் அனைத்தும் உன்னை நெறிப்படுத்தவே தவிர உன்னை வீழ்த்த அல்ல. என்றென்றும் உனக்கு துணையாக, உன் உந்து சக்தியாக நான் இருப்பேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் இதயத்தில் ஆழமாக பதியவை. என் பேரன்பெனும் அருவி உன்னை முழுமையாக நனைத்து தூய்மையாக்குகிறது. உன் தலை முதல் பாதம் வரை பிரகாசமான வெண்மையான ஒரு தெய்வீக ஒளி பரவி உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுவையும் உயிர்ப்பிக்கிறது. இதுவரை உன்னை அடைத்து வைத்திருந்த மனத்தடைகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கிவிட்டன. சுதந்திரமான, தூய்மையான, வலிமை பொருந்திய ஒரு புதிய ஆன்மாவாக நீ இப்போது ஒளிர்கிறாய். எந்த துயரமும் அணுக முடியாத அருட்கவசத்தை நான் உனக்கு அணிவித்திருக்கிறேன். இந்த அளப்பரிய ஆனந்தத்திலும் சிவத்தோடு ஒன்றி போன இந்த தெய்வீக நிலையிலும் இன்னும் சற்று நேரம் எந்த சலனமுமின்றி முழுமையாக மூழ்கியிரு. உங்கள் மூடிய கண்களுக்குள் இதுவரை பரவியிருந்த அந்த தூய்மையான வெண்ணிற ஒளி இப்பொழுது அந்த சராசரங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஜோதியாக உருமாறியிருக்கிறது. அந்த ஜோதிக்குள் நீங்கள் முழுமையாக கரைந்து விட்டீர்கள். நான் என்ற அகங்காரம், எனது என்ற பற்று இரண்டும் சுவடு தெரியாமல் அழிந்துவிட்டன. உங்களைச் சுற்றி நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்தின் சுழற்சி இப்பொழுது முற்றிலுமாக நின்றுவிட்டது. சொல்லப்போனால் நீங்களே காலமாகவும், நீங்களே வெளியாகவும், நீங்களே அந்த பரம்பொருளாகவும் மாறிவிட்ட மாபெரும் அத்வைத நிலை இது. உள்ளுக்குள் ஒலித்துக் கொண்டிருந்த நாதம் இப்பொழுது ஒரு முடிவற்ற பேரமைதியாக, சலனமற்ற பெருங்கடலாக மாறி உங்களை தழுவிக் கொண்டிருக்கிறது. இந்த எல்லையற்ற பெருவெளியில் சிவமும் நீங்களும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றர கலந்துவிட்ட ஓர் ஒப்பற்ற தருணம் இது. அந்த சலனமற்ற ஆழத்தில் இருந்து ஆதிசிவனின் இறுதி முழக்கம் கருணை மழையாக உங்கள் ஆன்மாவை நனைக்கிறது. என் அன்பு குழந்தையே, நீ இதுவரை தேடி அலைந்த அனைத்து கேள்விகளுக்கான விடையும் இந்த மௌனத்தில் இருக்கிறது. இனி உலகத்தின் எந்த இருளும் உன்னை அச்சுறுத்த முடியாது, எந்த மாயையும் உன்னை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சத்தை ஆளும் என் மாபெரும் சக்தியை நான் உன் இதயத் தாமரையில் நிரந்தரமாக பிரதிஷ்டை செய்துவிட்டேன். வெளியே நடக்கும் எந்த ஒரு புயலும் உன் உள்ளே இருக்கும் இந்த அமைதியை குலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ என்னை எப்போதெல்லாம் அழைக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் மூச்சு காற்றின் வெப்பமாக, உன் நெஞ்சின் துடிப்பாக நான் உன்னுக்குள் இருப்பேன். இனி வரும் காலங்களில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும், ஒவ்வொரு உயிரிலும் என் முகத்தையே நீ காண்பாய். உன் கைகள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கான பூஜையாகவே மாறும். வெற்றி வரும்போது கர்வம் கொள்ளாமலும், தோல்வி வரும்போது துவண்டு போகாமலும், இரண்டையும் என் பரிசாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நான் உனக்கு அளித்து விட்டேன். உன் பாதைகளில் இருக்கும் முட்களையெல்லாம் மலர்களாக மாற்றுவது என் பொறுப்பு. அந்த பாதையில் தளர்வில்லாமல் நேர்மையாக நடப்பது மட்டுமே உன் பொறுப்பு. உனக்குள் இருக்கும் அச்சம் என்னும் அரக்கனை நான் அழித்து விட்டேன். இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் என் ஞானம் உனக்கு வழிகாட்டும். எந்த கவலையும் இன்றி முழுமையான தெளிவோடு ஒரு மாபெரும் வீரனைப் போல நீ எழுந்து நடப்பாய்.
அந்த பரம்பொருளின் வாக்கு உங்கள் அணுக்கள் தோறும் ஊடுருவி ஈடில்லாத ஒரு மலர்ச்சியை உங்களுக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. சிவனின் அந்த மாபெரும் ஜோதி இப்பொழுது மெல்ல மெல்லச் சுருங்கி உங்கள் இருதய குகைக்குள் ஒரு சிறிய ஆணையா விளக்காக அமர்ந்து கொள்கிறது. எல்லையற்ற அந்த பெருவெளியில் மிதந்து கொண்டிருந்த உங்கள் உணர்வுகள் இப்பொழுது மீண்டும் மெதுவாக உங்கள் உடலை நோக்கி திரும்புகின்றன. உங்கள் மூச்சுக்காற்றின் இதமான வெப்பத்தை இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் கைகளிலும் கால்களிலும் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை உணருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தின் தொடு உணர்வு இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. மிக மெதுவாக ஆழமாக ஒரு மூச்சை உள்ளிழுத்து எந்த அவசரமுமின்றி மிக நிதானமாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் என்ற கலங்கிய குளம் இப்பொழுது எவ்வித சலனமும் இன்றி ஆழம் வரை தெளிவாக தெரிகின்ற ஒரு தூய்மையான நீரோடையாக மாறிவிட்டது. கடந்த 20 நிமிடங்களில் உங்களை அழுத்திய அத்தனை பாரங்களும் அகன்று நீங்கள் இப்போது புதிய பிறவி எடுத்ததைப் போல உணர்கிறீர்கள். இந்த தெய்வீக அமைதியையும் சிவனின் முழுமையான அருளையும் உங்கள் இதயத்தில் சுமந்தபடி உங்கள் இரு கைகளையும் மெதுவாக ஒன்றோடொன்று தேய்த்து அந்த வெப்பத்தை உங்கள் கண்களின் மீது வையுங்கள். சிவனின் திருவடிகளை மனதார வணங்கியபடி உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையோடு மெதுவாக மிக மெதுவாக உங்கள் கண்களை திறங்கள். உங்களுக்கான புதிய தெளிவான ஆனந்தமான வாழ்க்கை இதோ இப்போது தொடங்கிவிட்டது. இந்த 20 நிமிட தியானம் முழுமையாக நிறைவடைந்தது. இந்த தெளிவான மனநிலையோடு உங்களின் அன்றாட செயல்களை மிகச் சிறப்பாக தொடங்குங்கள். இதை கேட்டு முடித்தவுடன் உங்கள் மனதை எப்படி இருக்கிறது என்பதை கீழே பதிவிடுங்கள்.